அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கில் பிஆர்எஸ் கட்சியை சேர்ந்ததும் அதே போல தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த கே சந்திரசேகர ராவினுடைய மகளுமான கவிதா கைது செய்யப்பட்டார். அதாவது கடந்த மார்ச் மாதம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். முதலில் இந்த வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது, பின்னர் அமலாக்கத்துறையில் வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த இரண்டு வழக்கிலும் சேர்த்து கவிதா கைது செய்யப்பட்டிருந்தார். தனக்கு ஜாமீன் கோரி அவர் டெல்லி உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் அவர் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து கவிதா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் BR கவாய், KV விஸ்வநாதன் அமர்வில் விசாரணை கொண்டது. அப்பொழுது கவிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோகத்கி ஆஜராகி, அதாவது அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ என இரண்டு வழக்கிலும் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். அதாவது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மணிஷ் சிசோடியாவிற்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது, அதனை மேற்கோள் காட்டி இவருக்கும் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதாவது இந்த வழக்கில் 496 சாட்சியங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட ஆவணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் அவர்கள் படித்து எப்பொழுது வழக்கை முடிப்பது, எனவே இடைக்கால நிவாரணமாக அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. அமலாக்கத்துறை தரப்பில் அதற்கு முன்வைக்கப்பட்டது. இவருக்கு சாட்சியங்கள் எல்லாம் கவிதாவிற்கு எதிராக இருக்கின்றன, எனவே அவருக்கு ஜாமீன் எல்லாம் வழங்கக்கூடாது என்ற ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த வாதங்களை நிராகரித்த உச்சநீதிமன்றம் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறது. அதாவது இந்த இரண்டு வழக்கிலும் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை என இரண்டு வழக்கிலும் கவிதாவிற்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டு இருக்கிறது. இதன் மூலம் அவர் சிறையில் இருந்து இன்றைய தினமே வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏற்கனவே இந்த வழக்கை கைது செய்யப்பட்டிருந்த மணிஷ் சிசோடியாவுக்கு இரண்டு வழக்கிலும் ஜாமீன் வழங்கப்பட்டு அவர் சிறையில் வெளியே வந்தார். தற்பொழுது கவிதாவிற்கும் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அமலாக்கத்துறை வழக்கில் மட்டுமே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ வழக்கு இன்னும் ஜாமீன் வழங்கப்படாததால் அவர் இன்னும் சிறையிலேயே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.